பிரபாகர், சொல்லுங்க சாமி. முதல்ல அவங்கள உள்ள வர சொல்லு. உட்காருங்க. 20 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அப்படித்தானே? ஆமா. இப்ப என்ன திடீர்னு? அவரோட மரணமும் அவரோட நினைவுகளுமா கை குழந்தையா இருந்த என்னோட மகனையும் கூட்டிக்கிட்டு அந்த வேதனையோட அந்த வீட்டை விட்டு போனேன். என்னது? அதுக்கப்புறம் திரும்ப நீ அரண்மனை வீட்டுக்கு போனதே இல்லையா? என் புள்ள ஒரு கோழி ஆயிடுவான் போல இருக்கு. அப்படி நடக்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்தை விட்டு போனேன். இப்போ திடீர்னு என்னாச்சு? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபசர் இங்க இருக்கிற காலேஜ்ல சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. இவன் ஒத்த கால்ல நிக்கிறான். அங்கதான் படிப்பேன்னு சொல்றான். சொந்த பந்தம் உறவுன்னு எதுவுமே தெரியாம வளர்ந்தவன். இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் தெரிஞ்சதுன்னா தெரியட்டும், ஒரு பிரச்சனையும் இல்ல. அருந்ததிக்குள்ள இருந்த துர்சக்திய பகவதி கோவில கட்டி வச்சதே நான் தான். அன்னைக்கு அந்த அருந்ததி 16 அடி ஆழ கிணத்துல குதிச்சு அவ உயிரை விட்டா. அந்த கதை அதோட முடிஞ்சது. இன்னும் அந்த சக்தி கட்டுக்குள்ளதான் இருக்கு. அந்த கட்டு அவந்துச்சுன்னா முதல்ல அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிடும். அப்படி எதுவும் நடந்திருக்காது. நீ தைரியமா போயிட்டு வா. ஒரு விஷயம் கேட்க மறந்துட்ட. உன் மகன் எப்படி பாலச்சந்திர மாதிரியே கெட்டிக்கார